ஹலோ மக்களே! வணக்கம். வெல்கம் டூ செல்லு வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரிவர்ஸ் ரன் த்ரூ இட் எபிசோட் 5 தான் பார்க்க போறோம். ஆக்சுவலி மக்களே நான் இந்த புது சேனல் ஓப்பன் பண்ணது எனக்கே ஒரு மாரி ஹோப்லெஸ்ஸா தான் இருக்கு. ஏன்னா பழைய சேனல்ல நெறைய பேர் மெசேஜ் பண்ணுவீங்க. எனக்கு ஒரு மாரி ஹேப்பியா இருந்துச்சு. ஆனா இப்ப வீடியோ போடுறதுக்கே ஒரு மாரி கஷ்டமா தான் இருக்கு. பட் ஆனா உங்களுக்காக போட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்ல நான் போட்டுட்டுருக்கேன். ஸோ ஒருத்தவங்க 2 பேர் யார் பார்த்தாலும் சரி, எல்லாருமே மறக்காம எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ லாஸ்ட் எபிசோட்ல இருந்துச்சுன்னா நம்ம லெட்டர் இருக்கால அவ குடுக்க முடியாது. இந்த மாரி உங்கள ப்ரொஃபசர் தேடுறாங்க எங்கடி போனீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோனே, இவங்களும் தல தெறிக்க ஓட ஆரம்பிச்சிருப்பாங்க ஸ்கூலுக்கு. ஸோ அப்படியே கட் பண்ணா கிளாஸ் ரூம்ல காட்டுறாங்க. சார் வந்துட்டு இங்க பாரு அவ்வளோதான் நீ ஸ்கூல் எல்லாம் முடிய போகுது. ஸோ இனி புதுசா நீங்க காலேஜ் ஜாயின் பண்ண போறீங்க. ஸோ அதுக்காக ஒழுங்கா படிச்சு நல்ல எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதணும். அப்படிங்கிற மாரி சாரும் சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ அப்படியே கட் பண்ணா அப்படியே வீட்டுக்கு போறாங்கங்க. அங்க நம்ம லூசி இருக்கான்ல அவன் வீட்டுக்கு போனா அங்க அவனுக்கு ஷாக் குடுக்குற மாரி அவங்க அம்மா வந்திருப்பாங்க. இவனுக்கு அவங்க அம்மாவ பார்த்தோனே பயங்கர ஹாப்பி ஆயிரும். அம்மா வந்துட்டீங்களா? ஸோ எவ்வளோ நாள் தெரியுமா நான் உங்கள ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு மாரி பாசமா பேச ஆரம்பிச்சாராம். ஆக்சுவலி லூசியோட அம்மா வேற யாரும் கிடையாது. இந்த கோஹெட்ல நம்ம ஹீரோ லிங் இருக்கான்ல அவனோட அம்மா தான் இவனுக்கும் அம்மா. ஸோ இப்படி அவன் ஹாப்பியா ஃபீல் பண்ணோனே அவங்க அம்மா வந்துட்டு, "உனக்காக நான் கேம் வாங்கிட்டு வந்திருக்கேன்" அப்படிம்பாங்க. இவன் வீட்டுக்கு போய் பார்த்தா, ஐயோ! செம்ம ஜாலி. அம்மா எனக்கு கேம் வாங்கிட்டு வந்திருக்காங்க" அப்படின்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். திடீர்னு எங்க அப்பா வந்துடுறாங்க. "டேய் என்னடா அது?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அப்பா அது ஒண்ணும் இல்லப்பா" அப்படிங்கிற மாரி இவன் சொல்ல ஆரம்பிச்சாராம். எனக்கு தெரியும் உங்க அம்மா எப்பயுமே உனக்கு ஃபேவரா தான் ஏதாவது பண்ணுவான்னு. ஸோ மரியாதையா இந்த கேம் இதெல்லாம் ஓரம் கட்டிட்டு, ஒழுங்கா படிக்கிற வேலைய பாரு. நல்ல காலேஜா சேரணும். நீ நல்லா படிச்சா மட்டும் தான் உனக்கு அந்த காலேஜ்ல சீட் கிடைக்கும். ஸோ ஒழுங்கா படி அப்படிங்கிற மாரி அவங்க அப்பா சொல்லிக்கிட்டே இருக்க, கரெக்ட்டா அந்த இடத்துக்கு அவங்க அம்மா வந்துருவாங்கல்ல. நம்ம லூஸ் வந்துட்டு, "பாரும்மா அப்பா என்ன திட்டிக்கிட்டே இருக்காரு" அப்படிங்கிற மாரி போட்டு குடுத்தாராம். அவங்க வந்துட்டு, "இப்ப எதுக்கு என் பையன சும்மா திட்டிட்டே இருக்கீங்க? உங்களுக்கு வேற வேலையே இல்லையா?" அப்படின்னு அவங்க அம்மா திட்ட ஆரம்பிச்சுறாங்க. அவங்க அப்பா வந்துட்டு, "உனக்கெல்லாம் போய் நல்லது சொல்ற மாட்றா" அப்படிங்கிற மாரி அவங்க அப்பாவுக்கு ஆயிரும். ஸோ அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம ஹீரோ, லூசியும் அங்க செங்லாங் 2 பேரும் உட்காந்து பயங்கரமா கேம் விளையாண்ட்டே இருப்பாங்களா. ஸோ அவங்க அம்மா கூட தான் இருப்பாங்க. அவங்க அப்பா வந்து திட்டிட்டே இருப்பாங்க. "ஏய் அவங்க படிக்கிற முதல்ல படிக்கணும்டி. என்னடி நீ ஏன் கேம் வாங்கி குடுத்து கெடுக்குற?" அப்படிங்கிற மாரி அவங்க அப்பா சொல்ல, "சரி, சரி" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆஃப் பண்ணிடுறாங்க. அப்படியே இந்த பக்கம் ஹீரோயின் வீட்ல அவங்க 3 பேரும் உட்காந்து டிவி பாத்துருக்க, அவங்க அம்மா கரெக்ட்டா வந்து, "இங்க பாரு காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாம் வந்துருச்சு. ஸோ நீ ஒழுங்கா படிக்கணும் அப்படிங்கிற மாரி நம்ம சியாச்சு கிட்ட சொல்லிடுறாங்க. சியாச்சு அம்மா கொஞ்ச நேரம் டிவி பார்த்துக்கிறனே அப்படின்னோனே, அந்த குட்டி பிசாசு நான் போய் படிக்கிறப்பான்னு எந்திரிச்சு ஓடிருது பாத்தியா? அந்த சின்ன பையன்லாம் ஒழுங்கா படிக்கிறான். உனக்கு என்னடி அப்படின்னு மாரி சொன்னதுக்கு, இந்த குட்டி பிசாசுனாலயே எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, சரி நானும் போய் படிக்கிறேன் அப்படின்னு அவளும் எந்திரிச்சு போக ஆரம்பிச்சுறா. ஸோ அப்ப அவங்க அம்மா வந்து அவங்க அப்பா கிட்ட உட்காந்துட்டு, இந்த மாரி அவ நல்லா படிச்சதுன்னா நல்லா காலேஜ் சீட் கிடைக்கும். ஸோ நீங்களும் சேர்ந்து அவங்க கூட டிவி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்க அம்மா புடிச்சு அவங்க அப்பாவ திட்ட ஆரம்பிச்சுறாங்க. ஆனா உண்மையாலுமே இந்த பாவப்பட்ட ஜீவன் தான்ப்பா இந்த அப்பா மனசு அப்படிங்கிற மாரி தான் நான் நினைக்கிறேன். இப்போ கட் பண்ணா அப்படியே அடுத்த நாள் காலைல காட்டுறாங்க. நம்ம சியாஜு அம்மா, அப்பா 2 பேருமே ஒரு காலேஜ் கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த காலேஜ் தான் அந்த ஸ்கூல்ல கொஞ்சம் பெரிய லெவலா இருக்குமா. ஸோ அங்க சேர்த்துலான்னு சொல்லி கூட்டு போனதுக்கு நம்ம சியாஜோட மார்க் ரொம்பவே கம்மியா இருந்திருக்கும். ஸோ இவ்ளோ லோ மார்க்ஸ்லாம் நாங்க எடுக்க மாட்டோம். ஸோ நல்ல மார்க்ஸ் வேணும். எங்க காலேஜுக்குன்னு ஒரு நெறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதர்வைஸ் உங்களோட பொண்ணோட மார்க் ரொம்ப கம்மியா இருக்கு. வேணா வர வந்து அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வரும். ஸோ அதுல நல்ல மார்க்ஸ் எடுத்தா வேணா சேர்த்திக்கிறோம் அப்படிங்கிற மாரி அவரு சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ ஹீரோயினுக்குலாம் ரொம்பவே ஒரு மாரி கஷ்டமா போயிரும் நம்ம மார்க் பத்தலையோ அப்படின்ட்டு. ஸோ இவரு இருந்துட்டு ஒரு ஐடியா குடுப்பாரா, அது என்ன ஐடியான்னா, இந்த கார்லிக் இருக்குல்ல மக்களே, இந்த பூண்டு, அந்த பூண்டு நல்லா நஞ்சு தண்ணிக்குள்ள போட்டு குடிக்கணும். அது குடிச்சா வந்து ரொம்பவே மெமரி பவர் இருக்குமாமா. அப்படியே சொன்னோனே ஹீரோனுக்கு ஐய்யய்ய! இதெல்லாம் எவன்டா குடிப்பா? அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்க. அவங்க வந்துட்டு கண்டிப்பா நீ இத குடிக்கணும். ஏன்னா நீ வந்து நல்ல மார்க்ஸ் எடுக்கணும். ஸோ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கண்ண மூடி கடகடான்னு அடிச்சிரு அப்படிங்கிற மாரி அவங்க அம்மா சொல்லிருவாங்க. ஸோ ஹீரோயினுக்கு வேற ஆப்ஷனே இல்லாம இத நான் குடிக்கணுமா? அப்படின்னு சொல்லிட்டு மூக்க மூடிட்டு இவளும் கடகடன்னு குடிக்க ஆரம்பிச்சுருவா. ஸோ குடிச்சு முடிச்சு சரி வெளில போலான்னு சொல்லி போம்போது கரெக்ட்டா அந்த இடத்துல லூஸ் இருக்கான்ல, அவன் சியாஜோ கூப்பிட்டு ஒரு மாரி பேப்பர் ஒண்ணு குடுப்பான். அதாவது முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் இதுல இருக்கும். ஸோ அத குடுத்துருப்பானா, ஸோ இவளும் அத வாங்கி வச்சிருப்பா. ஸோ அன்னைக்கு நைட்டு சியாச்சு டிவி பாத்துருக்க கரெக்ட்டா நம்ம குட்டி பிசாசு இருக்குல்ல, அந்த கொஸ்டின் பேப்பரே எடுத்து ராக்கெட் விட்டு விளையாண்டுருப்பா. ஸோ இத பாக்குற ஹீரோயினுக்கு, "டேய் இது எதுக்குடா எடுத்து ராக்கெட் விட்டுட்டு இருக்க? இது எவ்வளோ இம்பார்ட்டன்டான பேப்பர் தெரியுமா? உன்னால தான்டா" அப்படின்னு சொல்லிட்டு இவ அடிக்கலான்னு போம்போது அவங்க அம்மா வந்துட்டு, "அம்மா எதுக்கு நீ அவன மிரட்டுற?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அம்மா பாருங்க லூசி வந்து எனக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் குடுத்தான். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் பேப்பர். ஆனா இவன் ராக்கெட் விட்டு விளையாண்டுருக்கான்" அப்படின்றதுக்கு, "சரி அவன் சின்ன பையன் தெரியாம பண்ணிட்டான்" அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிருவாங்களா. இவளுக்கு ஒரு மாரி டென்ஷன் ஆக ஆரம்பிச்சது. இவளும் வெளில போக ஆரம்பிச்சுருவா. ஸோ போயிட்டு இருக்கும்போது தொபக்கடின்னு அந்த பனியில கீழ விழுந்துருவாளா. ஸோ அந்த இடத்துக்கு லூசியா வந்து தூக்கிடுவா. அவன் என்ன ஆச்சு? ஒரு இடத்துல ஒழுங்கா கூட உன்னால நடக்க முடியாது அப்படின்னு திட்டுனதுக்கு, "இல்ல, இல்ல எனக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். "சரி வா நான் உன்ன கூட்டிட்டு போறேன்னு" சொல்லிட்டு நம்ம லூசி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். ஆக்சுவலி இன்னைக்கு வந்து நியூ இயரா இருக்கும். ஸோ அதனால லூசி, செங்லாங் 2 பேருமே செலிப்ரேட் பண்றான்னு சொல்லிட்டு ஒரு வீடு மாரி ஒண்ணு இருக்கும். அங்க போயிருந்துருப்பாங்க. அந்த இடத்துக்கு நம்ம சியாஜுவ கூட்டு போயிருவாங்க. ஸோ பட்டாசெல்லாம் நல்லா வெடிச்சு பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு, அவளுக்கு ரொம்ப குளிருமா, அதனால இவன் செங்லாங் வந்து கிளவுஸ் குடுக்க ஆரம்பிச்சுருவான். லூசி வந்து ஸ்கார்ஃப் எல்லாம் போட்டு விடுவா. ஸோ பயங்கரமா பட்டாசு வெடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு போலான்னு சொல்லி வீட்டுக்கு போம்போது, நம்ம சியாஜுவோட அப்பா ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. "சியாஜு எங்க போன? சொல்லாம ஏன் போன? இந்த மாரி நான் உன்ன ரொம்பவே தேடினேன். எங்கேயுமே காணோம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, செங்லாங்கும் லூசி அங்கருந்து ஓடிருவாங்களா. ஸோ சியாஜு கிட்ட இருந்து இந்த மாரி சொல்லாம எங்கேயும் போகாத. நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்ணேன். தயவு செஞ்சு எதுனாலும் அப்பா இருக்கே அப்படிங்கிற மாரி அவரு சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ நம்ம சியாஜுக்கு ரொம்ப ஹேப்பியா ஃபீல் ஆயிருந்திருக்கும். சரி நமக்காக நம்மள தேர்றக்கு ஒரு ஆள் இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு சந்தோஷமா இருக்கும். ஸோ அப்படியே கட் பண்ணா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்காக நல்லா பயங்கரமா படிக்க ஆரம்பிச்சுர்றாங்க. நம்ம லூசி எல்லாம் படிக்கிறானா பாரு! அவங்க அப்பா வந்துட்டு, "இவனா படிக்கிறானா? என்னால நம்ப முடியலையே!" அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட கேட்க,
நீங்க கிண்டல் பண்ணாதீங்க. அவன் நல்லா படிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு எங்க அம்மா சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ லூசி, சியாஜு, செங்லாங் அப்படிங்கிற மாரி இருக்கிற எல்லாருமே ரொம்ப நல்லா படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நல்லா பாஸ் பண்ணா மட்டும் தான் அந்த நல்ல காலேஜ் சீட் கிடைக்கும் அதனால. ஸோ அப்படியே கட் பண்ணா ஸ்கூலோட லாஸ்ட் டே வருது. ஸோ சாரு ரொம்பவே ஒரு மாரி சென்டிமென்ட்டா பேச ஆரம்பிச்சுறாரு. நமக்கு அதாவது நம்மளும் அப்படிதான். நமக்கு ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் சாரோட அருமை தெரியவே தெரியாது. ஆனா அவரு விட்டு வெளில வந்த பிறகு தான் அவர நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். இந்த மாரி இவ்ளோ நாள் நான் வந்து உங்கள ரொம்பவே டார்ச்சர் பண்ணேன். நெறையா இது பண்ணேன். அதெல்லாம் நான் கேட்டு ரொம்பவே சாரி சொல்லிக்கிறேன். ஸோ உங்களோட திங்ஸ்லாம் நெறைய நான் புடுங்கி வச்சேன். ஸோ அதெல்லாம் இங்க இருக்கு. நீங்க அவங்களோடத எடுத்துக்கோங்க. அப்படிங்கிற மாரி சொன்னா, அங்க இருக்க எல்லாருமே ஒரு மாரி ரொம்ப சுகமா ஆயிருவாங்க. ஸோ சார் லூசு கிட்ட வந்து இந்த மாரி உன்னோட கேம் கூட நான் தானே வாங்கி வச்சேன். ஸோ நீ வேணா போய் அத எடுத்துக்கோ அப்படிங்கிற மாரி, சாரி நான் உன்னோடதெல்லாம் புடுங்குனதுக்கு அப்படிங்கிற மாரி அவர் திருப்பி மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சுர்றாங்க. இவனுக்குமே அதாவது நம்ம லூசி தான் இருக்கிறதுல ரொம்ப ஒரு மாரி குறும்பு பையன். ஆனா அவனுக்கு ஒரு மாரி கஷ்டமாயிரும். சார் நான் இல்ல ஆல்ரெடி நான் எடுத்துட்டேங்க சார். என்ன மன்னிச்சுடுங்க அப்படிங்கிற மாரி இவனும் சாரி கேட்க ஆரம்பிச்சுருவாங்களா, டேய் உன்ன அடிக்கிறதுல தப்பே இல்லடா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இருந்தாலும் பரவால்ல. நீ வந்து ரொம்ப நல்ல இடத்துக்கு போகணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருப்பாங்க. அதாவது டீச்சர்ஸ் மட்டும் தான் நம்ம எவ்வளவு தப்பு பண்ணாலும், குறும்பு பண்ணாலும், இவன் நல்ல இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற மாரி நினைப்பாங்க. ஸோ மோர் தென் குறும்பு பண்ற பசங்க எல்லாருமே டீச்சர்ஸோட பெட்டா தான் இருப்பாங்க. ஆனா என்ன ஸ்கூல் டைம்ல கொஞ்சம் எனிமி மாரி இருப்பாங்க. ஸ்கூல் முடிச்சாவது பெட் ஆவாங்க. ஸோ கட் பண்ணா அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க. அந்த காலேஜோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்துருச்சு. ஸோ சியாஜு எல்லாம் பயங்கரமா ரெடி ஆகி போலான்னு போகும்போது, அவங்க அம்மா வந்துட்டு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு, சரி இந்தா இந்த ஜூஸ குடிச்சிட்டு போன்னு குடுத்துடுறாங்க. அவளும் வேற வழி இல்லாம அத குடிச்சிட்டு போவாளா, ஸோ இப்படி போகும்போது அந்த கார்லிக் ஜூஸ் வேலைய காட்ட ஆரம்பிச்சுருது. ஒரு மாரி வயிறு பயங்கரமா வலிக்க ஆரம்பிச்சுருமா, ஒரு மாரி இவள அப்படியே உட்கார ஆரம்பிச்சுருவா. ஸோ இந்த பக்கம் செங்லாக்கு அவங்க அம்மா வந்து ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு நல்லா எக்ஸாம் எழுது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஒரு கை நெறைய சாக்லேட்ஸ் குடுத்து, இந்தா நல்லா எழுதிட்டு வான்னு சொல்லி அனுப்பி வைப்பாங்க. ஸோ இவனும் ஒரு மாரி ஹேப்பியா போக ஆரம்பிச்சுறான் சைக்கிள் எடுத்துட்டு. ஸோ இப்படி போலான்னு சொல்லி போம்போது, நம்ம லூசி சைக்கிள் எடுக்கலான்னு வரும்போது, டேய் வேணாம் சைக்கிள் எல்லாம் வேணாம். அப்பாவே கொண்டு வந்து விடுறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு, லூசியோட அப்பா வந்துட்டு நானே உன்ன டாக்ஸில டிராப் பண்றேன்னு கூட்டு போக ஆரம்பிச்சுருவாங்க. சரி நீயும் வா செங்கலாங்க அப்படின்னு சொன்னதுக்கு, இல்ல அங்கிள் நான் வந்து சைக்கிள்லயே வரேன் அப்படின்னு அவன் சொல்லிருவான். சரி சரின்னு சொல்லிட்டு நம்ம லூசியோட அவங்க அப்பா கூட்டு போக ஆரம்பிச்சுடுறாங்க. ஸோ இந்த பக்கம் சியாஜுக்கு வயிறு வலி பயங்கரமாக ஆரம்பிச்சுமா, கரெக்ட்டா அந்ததுக்கு அவங்க அப்பா வரும்போது, ஆமா என்னாச்சு நல்லா தானே வந்த காலையில அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாப்பா நல்லா தான் வந்தேன். ஆனா என்னன்னு தெரியல ஒரு மாரி வயிறு வலிக்க ஆரம்பிச்சுருச்சு. ஒரு வேள அந்த கார்லிக் ஜூஸ் தான் ஒரு மாரி வேலைய காட்டுது போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி சரி ஒண்ணும் ஆகாது எந்திரி எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு, சரி எதுக்கும் ஃபீல் பண்ணாத நான் போய் மெடிக்கல்ல போய் டேப்லெட் கீது வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சியாஜு இருக்கால அவங்க அப்பாவே போயிட்டு வா டேப்லெட் வாங்கலாம் போயிருப்பாரு. ஸோ வாங்கிட்டு வந்து குடுத்துட்டு, சரி நானே உன்ன டிராப் பண்றேன் வா அப்படின்னு சொல்லிட்டு இவரே அந்த காலேஜ் கூட்டிட்டு போக ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ இந்த பக்கம் செங்லாங்கும் ஒரு மாரி போய்க்கிட்டே இருக்க. கரெக்ட்டா இவனும் ஒரு மாரி ஸ்பீடா போய்க்கிட்டே இருப்பான். ஸோ இப்படி போயிட்டே இருக்கும்போது செங்லாங்கோட அம்மாக்கு ஏதோ ஃபீல் ஆகுது. ஏதோ தப்பு நடக்க போகுது அப்படிங்கிற மாரி. ஸோ அதுக்கு ஏத்த மாரி கரெக்ட்டா அந்த இடத்துல ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆயிரும். ஸோ இவன் அதுல இடிச்சு கீழ விழுந்துருவானா, அந்த கார் வந்து அந்த பக்கம் போயிட்டு இருந்த 2 பேத்த இடிச்சிருக்கும். ஸோ அதுல அந்த ஒரு பெரியவருக்கு அடிபட்டுருக்குமா, அந்த குட்டி பாப்பா வேற அப்பா எந்திரிங்க எந்திரிங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மாரி அழுக ஆரம்பிச்சுரும். ஸோ இத பாக்க அப்படியே சடனா அவனுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் வந்துட்டு போகுது. அதாவது இவனோட அப்பாவுக்கும் ஆக்சிடென்ட் ஆகி தான் இறந்து போயிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நெனச்சு ஒரு மாரி ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறான். அந்த பாப்பான்னா, அப்பா எந்திரிங்க எந்திரிங்க அழுக ஆரம்பிச்சுருது. ஸோ இவனும் ஓடி போய் இந்த மாரி எதுவும் ஆகாது எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு சடனா காருக்குள்ள ஓப்பன் பண்ணி பாக்குறான். அவருக்கும் பயங்கரமா அடிபட்டுருக்கும். ஸோ அவங்க கிட்ட ஒரு ஃபோன் இருக்குமா, டக்குனு அந்த ஃபோன் எடுத்து ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சீக்கிரம் இங்க வாங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பான். ஸோ இவனும் அந்த குட்டி பாப்பா கிட்ட போய், இங்க பாரு ஒண்ணும் ஆகாது நான் இருக்கேன்ல. உங்க அப்பாவுக்கு ஒண்ணும் ஆகாது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவன் அந்த பாப்பாவை கூல் பண்ணிட்டு, சரி எப்படியாவது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பேக்க போய் எடுத்து வைக்கலாம்னு சொல்லி எடுத்து வைப்பான். ஆனா கரெக்ட்டா அந்த இடத்துல அவனோட ஹால் டிக்கெட் இருக்கும். அத பாத்துட்டு ஆக்சுவலி அவங்க சார் சொன்னார்ல, நல்லா படிச்சு நல்லா எக்ஸாம் எழுதுங்க. ஃபியூச்சர் இதுல தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ இதெல்லாம் நெனச்சு பாத்துட்டு, இப்ப நம்ம போறதா இல்ல இங்க இருக்கிறதா அப்படின்னு சொல்லியாம சொல்லிட்டு, நம்ம எதா இருந்தாலும் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்திருப்பான். ஸோ அப்படியே கட் பண்ணா அந்த பக்கம் காட்டுறாங்க. நம்ம லூசி ஸ்கூலுக்கு வந்திருப்பானா, ஸோ அதே மாரி சியாஜு அங்க 2 பேரும் வந்திருப்பாங்க. ஸோ சியாஜுக்கு இந்த மாரி வயிறு வலியெல்லாம் ரொம்ப இதாயிடுச்சு. ஸோ இந்த மாரி டேப்லெட் வாங்கி கூட்டு வந்து விட்டேன் அப்படிங்கிற மாரி அவங்க அப்பா சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டு லூசு சரி அங்க விடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டு போவா. ஸோ இப்படி போம்போது கரெக்ட்டா அந்த இடத்துல சார் வந்துட்டு, ஏன் இவ்ளோ லேட் ஆயிடுச்சு? சரி ஹால் டிக்கெட்லாம் வச்சிருக்கீங்க. சரி உள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் சார் உள்ள போக சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்படி போயிட்டே இருக்கும்போது அப்படியே கட் பண்ணா செங்லாங் காட்டுறாங்க. செங்லாக்னா ரொம்பவே கஷ்டமா போயிருது. ஸோ அவனும் முடிஞ்ச அளவுக்கு அந்த கார் தூக்கி பிடிச்சுட்டு சரி எப்படியாவது காப்பாத்திடலாம்னு முடிச்சு ட்ரை பண்ணிட்டு இருப்பான். கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஆம்புலன்ஸ் வந்தோனே டக்குனு அவங்கள பார்க்க சொல்லிட்டு, இவன் சைக்கிள் எடுத்து ரொம்ப ஸ்பீடா போக ஆரம்பிச்சானா. ஸோ எப்படியாவது போயிடலாம்னு சொல்லிட்டு. ஆனா இவன் போனது ரொம்பவே லேட்டா தான் போயிருப்பானா. ஸோ இவனும் எப்படியோ அடிச்சு புடிச்சு உள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க, ஆனா அங்க உள்ள போ முடியல. ஸோ அப்படியே கட் பண்ணா அந்த காலேஜோட பிரின்சிபல் இருப்பாங்கல்ல, அவங்க ரூமுக்கு போக ஆரம்பிச்சுடுறாங்க. ஸோ போயிட்டு இந்த மாரி ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் லேட் ஆயிடுச்சு. ஸோ அலோவ் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி நம்ம லூசியோட அப்பாவும் இவன் கேட்க ஆரம்பிச்சுடுறாங்க. ஸோ சியாஜுவோட அப்பாவும், லூசி அப்பாவும். ஆனா அவங்க கேட்க விடுற மாரி தெரியல. இல்லங்க எங்க ஸ்கூலுக்கு நெறைய ரூல்ஸ் இருக்கு. ஸோ அது மாரி தான் நடக்க முடியும். ஸோ அவன் லேட்டா வந்துட்டா அதனால முடியவே முடியாது. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம் பார்க்க சொல்லுங்க அப்படிங்கிற மாரி அவரு ஒரு மாரி ஸ்ட்ரிக்ட்டா சொல்ல ஆரம்பிச்சுடுறாங்க. இத கேட்கிற சியாஜு அப்பாவுக்கு பயங்கர டென்ஷன். என்ன நீ எல்லாம் அவன் தான் சொல்றான்ல எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கான்னு அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரொம்ப டென்ஷன் ஆக ஆரம்பிச்சுறாரு. நீ ஒண்ணும் எக்ஸாம் எழுத வேண்டாம் வாடா போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டு போக, ஸோ அந்த இடத்துல
எண்டிங்ல ப்ரொஃபசர் சாரும், அப்புறம் லூசியோட அப்பா தான், இப்படிலாம் பேசக்கூடாது அமைதியா இரு" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் தான் காம் பண்ணிட்டு, "சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் எக்ஸாம்ல" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி சார் நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாதடா. இன்னும் நெறைய எக்ஸாம்ஸ் இருக்கு. நம்ம அதுல பார்த்துக்கலாம்" அப்படின்னு நம்ம செங்லாங்க கூல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ செங்லாங்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்கும். நம்ம எக்ஸாம் இவ்ளோ நல்லா படிச்சு எழுத முடியலன்னு. ஸோ அப்படியே வீட்டுக்கு வந்து அவங்க அம்மாக்கு இதெல்லாம் தெரியும். பட் ஆனா அவங்க அம்மா எதுவுமே சொல்லிருக்க மாட்டாங்க. "சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல விடு" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு போய் நல்லா சமைச்சு சாப்பிட குடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க அம்மாவுக்குமே இந்த மாரி ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல, அத நெனச்சு அவங்க அம்மாவும் ஒரு மாரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுர்றாங்க. ஸோ செங்லாங்க்கும் அந்த வருத்தம் இருந்துகிட்டே தான் இருக்கும். "சரி எதுக்குமே ஃபீல் பண்ணாத. இங்க பாரு இது எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம் நீ ரொம்ப நல்லா படிச்சு எழுது" அப்படின்னு அவங்க அம்மா ரொம்பவே ஹேப்பியா சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காட்டுறாங்க. எக்ஸாமுக்கெல்லாம் போம்போது லூசியோட அப்பாவும், அதே மாரி சியாச்சோட அப்பாவும், "நாங்க செங்லாங்க கூட்டிட்டு போயிறோம்" அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட சொல்லி கூட்டிட்டு போவாங்களா. ஸோ இப்படி போய்க்கிட்டே இருக்கும்போது கடகடன்னு அவங்க அம்மா ஓடியாந்து செங்லாங்கோட அம்மா வந்து, "நானும் என் பையன ட்ராப் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து ஜாயின் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு காட்டு ரிசல்ட் எல்லாம் வந்துருச்சு. நம்ம சியாச்சோ ரொம்ப நல்ல மார்க் எடுத்திருப்பாங்களா, அவங்க அப்பாவுக்குனா பயங்கர ஆச்சரியமா இருக்கும். "என் பொண்ணு நல்லா ஜெயிச்சுட்டா" அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு பயங்கரமா ஹேப்பியா இருக்கும். ஸோ லூசியும் ரொம்ப நல்ல மார்க் எடுத்திருப்பாங்க. ஸோ ஒரு வழியா எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சங்காட்டிக்கு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து பார்ட்டி மாரி சின்னதா வச்சு என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம பாவுமே இருப்பான். ஆக்சுவலி பாவுக்கும் ரொம்ப மார்க் கம்மியா தான் எடுத்திருப்பானா. ஸோ "நான் தான் வரமாட்டேன். நீங்கலாம் போய் ஒண்ணா படிக்க போறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு மாரி சோகமா சொல்லிட்டு இருக்க. நம்ம சியாஸ் வந்துட்டு, "அப்படிலாம் ஒண்ணும் ஃபீல் பண்ணாதீங்க பாருன்றேன். எப்படினாலும் திருப்பி எக்ஸாம் வைப்பாங்க. ஸோ அதுல நீ பாஸ் பண்ணி உள்ள வந்துரு" அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த காலேஜ்ல ஒரு ப்ரொஃபசர் இருந்தார்ல, அவரு ஏதோ ஒரு ஃபேக் போல. ஸோ இந்த மாரி அவர பத்தி ஏதோ ஒரு நியூஸ் வந்திருக்குன்னு சொல்லி பேசிட்டு, சரின்னு சொல்லி எல்லாம் என்ஜாய் பண்ணி குடிக்கிறாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணா வீட்ல காட்டுறாங்க. சியாஜு அவங்க அப்பா வந்துட்டு, "செங்லாங் என்னன்னு தெரியல ரொம்ப சோகமாவே சுத்திட்டு இருக்கான். அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. ஒரே ஒரு எக்ஸாம் தானே எழுதுறான். அதுக்கெல்லாம் மனம் திறந்து போனா எப்படி?" ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கறத நம்ம சியாஜும் கேட்டுறா. ஸோ சியாஜு ஏதோ ஒரு பெரிய பிளான் பண்றா. அது என்னன்னு நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஆக்சுவலி மக்களே நான் புது சேனல் ஓப்பன் பண்ணி திருப்பி நான் 0லேருந்து மேல வந்துட்டு இருக்கங்காட்டிக்கு என்னமோ தெரியல. ஒரு மாரி லோன்லியஸா ஃபீல் ஆகுது. ஸோ மறக்காம பார்க்குறவங்க எல்லாருமே எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட மெசேஜ் எல்லாம் எனக்கு பயங்கர பூஸ்டப்பா தான் இருக்கும். ஸோ எல்லாரும் மெசேஜ் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் செல்ல வாய்ஸ் ஓவர். டாடா பை பை.